ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ இது ஜெர்மனில நடந்த ஒரு யூரோ பைக்கோட ஷோ. ஸோ இந்த ஷோக்கு ஹஸ்பண்ட் போயிருந்தாரு. ஸோ இந்த ஷோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நான் சொல்றதை விட என் ஹஸ்பண்ட் தான் சொன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பீங்க. ஸோ ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெர்மனியில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற யூரோ பைக் ஷோ, யூரோ பைக் ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கும் ஜெர்மனியில் நடக்கிற பைக் ஃபெஸ்டிவல், ஒரு பைக் ஃபேர். இது மெயினாக இந்த ஷோ பார்த்தீங்கன்னா பைசைக்கிள், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரைசைக்கிள், 3 வீலர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அக்ராஸ் த வேர்ல்டு. ரெண்டாவது, உலகத்திலேயே நடக்கிற மிகப்பெரிய ஒரு பைசைக்கிள் ஃபேர்னு சொல்லலாம். இது உலகத்தில் பைசைக்கிளில் நடக்கிற எல்லா இன்னோவேஷன்ஸும் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய பைசைக்கிள் கம்பெனியும் அவங்களோட புது ப்ராடக்ட் லான்ச்சஸ் யூஸ்ஃபுல்லாக இந்த யூரோ பைக் ஷோவில் தான் பண்ணுவாங்க. இந்த யூரோ பைக் எங்கே நடக்கும் அப்படின்னா, ஜெர்மனியில் மெஸ்ஸே ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நடக்கும். ஸோ அங்கே அந்த மெஸ்ஸே ஃப்ராங்க்ஃபர்ட் அந்த கன்வென்ஷன் சென்டர், ப்ராபப்ளி இந்த சென்டர் 800 இயர்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய சென்டர். இதில் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 12 ஹால் இருக்குது. ஸோ 12 ஹாலில் ஒரு டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். எல்லா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர்ஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த ஹாலில் எவ்வளோ பெருசு அப்படின்னா, கிட்டத்தட்ட 4,50,000 ஸ்கொயர் மீட்டர். நம்ம ஏக்கரில் சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 110-115 ஏக்கர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதில் கம்ப்ளீட் ஹால்ஸ் ஒரு 12 ஹால் இருக்குது. அதை தவிர அவுட்டோர் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு ட்ரேட் சென்டர், கன்வென்ஷன் சென்டர். நீங்கள் அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ சென்னை சொல்ல போனீங்கன்னா, சென்னை நம்ம நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம நிறைய எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன்லாம் இங்கே போடுவாங்க. ஸோ இதான் யூஸ்ஃபுல்லாக அந்த மெஸ்ஸே ஃப்ராங்க்ஃபர்ட் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபேருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலி ஒரு 6 months முன்னாடியே ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி ஸ்பேஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கு பே பண்ண பிறகு தான் நம்ம எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. விசிட்டிங்க்கு ப்ராப்ளம் இல்லை, ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு விசிட் பண்ணலாம். சொல்ல மறந்துட்டேன், 3 days ஜென்ரல் பப்ளிக் நாட் அலவுடு. 4th day 5th day இட் இஸ் ஓப்பன் டு பப்ளிக். ஃபர்ஸ்ட் 3 days பார்த்தீங்கன்னா யார் எக்ஸிபிட் பண்ணுறாங்களோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லாமே எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பயர்ஸ் செல்லர்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. பயர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி லான்ச்சஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். லாஸ்ட் 2 days இட் இஸ் ஓப்பன் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் வருவாங்க, பார்ப்பாங்க. ஈவன் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டால்லாம் வெக்கேட் பண்ணும்போது விற்கிறதுக்கு கூட செய்வாங்க. ப்ராடக்ட் நம்ம அங்கேயே வேணும்னா வாங்கிக்கலாம். எல்லாருமே விற்க மாட்டாங்க, சில ஸ்டால்ஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக நடக்கிறது இதுதான். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபேர் ஹால் நம்பர் 8, 9, 11, 12 4 ஹால் நடந்துச்சு. 11ல் 11.1, 12.1ங்கிறது சப் ஹால் மேலே, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்ங்கிற மாதிரி. ஸோ இதுதான் மெயினாக நடந்தது. இந்த F10, F11, F12 அப்படிங்கிறதெல்லாம் அவுட் சைட் ஏரியா, வெளியே டெஸ்ட் ட்ராக்கு, ட்ரையல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உள்ள சைக்கிளில் எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. வெளியில் நீங்கள் அந்த சைக்கிளே டெஸ்ட் ரைட் பண்ணணும், உங்களுக்கு ஓட்டி பார்க்கணும், வேறு மாதிரி ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா வெளியில் அதே கம்பெனிஸ் வெளியில் ஸ்டால் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாலில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம சைக்கிளோ, பைக்கோ, 2 வீலரோ, அந்த எலக்ட்ரிக் 2 வீலரோ, வண்டியோ எல்லாமே எடுத்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ அது கம்ப்ளீட்லி டச் அண்ட் ஃபீல்காக. ஸ்டால்குள்ளே இருக்கிறது ஒன்லி பார்க்குற பர்பஸ், ஒன்லி பிஸ்னஸ் டிஸ்கஷன் பர்பஸ். ஸோ இந்த ஷோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா June 25th ஸ்டார்ட் ஆச்சு. 25th, 26th, 27th பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸிபிட்டர்ஸ், யார் ஷோ எக்ஸிபிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஷோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28th, 29th பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். ஸோ இந்தியாவிலேருந்து கூட நிறைய கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க.
இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா டிஐ சைக்கிள்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னையில் இருக்க ஒரு சைக்கிள் ஃபேக்ட்ரி, பெரிய ஃபேக்ட்ரி, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஃபேக்ட்ரி, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஹீரோ சைக்கிள், A1 சைக்கிள், ப்ளஸ் லூதியானாவில் இருக்க நிறைய காம்பனன்ட் சப்ளையர், சைக்கிள் காம்பனன்ட் சப்ளையர்ஸ் எல்லாம் வந்து இந்த எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இந்தியா பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து EAPCன்னு ஒரு கவுன்சில் இருக்குது இந்தியாவில். ஸோ த்ரூ அவங்க மூலமாக இந்த எக்ஸிபிஷனுக்கு இந்த இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ஜெர்மனி ட்ரேட் கமிஷனோட இருக்கிற டைப்பில் எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ராய்ட் இருக்கிறது ஹால் நம்பர் 9. ஸோ இந்த மாதிரி ஹால் 8, 9, 11, 12 இதில் தான் மேஜர் சைக்கிள் ப்ளஸ் காம்பனன்ட் சப்ளையர் ப்ளஸ் அந்த 2 வீலர் 3 வீலர் சப்ளைஸ்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஹால் நம்பர் 9ல் சில ஸ்டால்ஸ்லாம் பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஜெர்மனியில் இருக்கிறவங்க இந்த ஃபேர் நடக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கு சைன் போர்டு போட்டிருக்கோம். ஒரு அந்த ஃபேர் மெசே ஃப்ராங்க்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா யூரோபைக் ஃபெஸ்டிவல், யூரோபைக் ஃபேர்ன்ட்டு ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக டைரக்ஷன் சைன் போர்டு இருக்கும் இந்த யூரோபைக் நடக்கிறப்ப. ஸோ அந்த அளவுக்கு நடக்கிற ஒரு பெரிய பைக் ஃபேர். தான் டிஐயோட ஸ்டால். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd டேக்கு அப்புறம் நடந்த ஷோ. 3rd டேக்கு அப்புறம் நிறைய ஸ்டால்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சின்ஸ் அந்த பிஸ்னஸ் டிஸ்கஷன்லாம் நடக்காதனால இப்போ நீங்கள் நிறைய க்ரௌட் பார்ப்பீங்க. இது ஓப்பன் டு ஜென்ரல் பப்ளிக். ஸோ ஜென்ரல் பப்ளிக் வந்துட்டு அவங்க சைக்கிள் பார்க்கலாம், அவங்க சைக்கிள் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் ஸ்டால் இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து என்ன சொல்றது, இது ஒரு அல்டிமேட் பைசைக்கிள் ஷோனே சொல்லலாம். ஸோ இங்கே நீங்கள் சைக்கிள் ரிலேட்டடாக இங்கே பார்க்கலன்னா இங்கேயும் பார்க்க முடியாது அந்த மாதிரி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைசைக்கிள் ஃபேர் ஹேப்பன்ஸ் இன் த வேர்ல்டு. பார்க்கணும். ஸோ நிறைய பேருக்கு டைரெக்டாக போய் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இந்த வீடியோவில் கொஞ்சம் அந்த கிளிம்ஸ் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ நிறைய சைக்கிள் ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ பார்க்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைசைக்கிள் வித் பெல் டிரைவர். நம்ம இந்தியாவில் இன்னும் எலக்ட்ரிக் பைசைக்கிள் மார்க்கெட்னா இப்போ தான் எவால்வ் ஆகுது. பட் இங்கே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அவைலபிள் இருக்கிற கார்கோ பைக்ஸ். நீங்கள் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரொவிஷனோட இருக்கிற பைக்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இந்த அக்ராஸ் வீடியோ அப்படியே பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் ஹை எண்டு கார்கோ பைக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் புது பைசைக்கிள்ஸ், புது காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது ஒரு ஃபோல்டிங் பைக். ஸோ அது ஒரு மெக்னீசியம் அலாயில் பண்ணுது. ரஃப்லி ஒரு 3-4 lakhs வரும் அந்த பைக்கு. ஸோ இதெல்லாம் காம்பனன்ட்ரி. ஸோ சைக்கிளோட காம்பனன்ட் சப்ளையர்ஸ் அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் எல்லா விதமான சைக்கிள்ஸ், இங்கே இல்லாத சைக்கிள் எங்கேயுமே இருக்காது அப்படி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி, மெட்டீரியலு, கலரு, ஃபினிஷு, சுப்பீரியாரிட்டி, ப்ரைஸு, 30 லட்சத்துக்கு கூட சைக்கிள் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிற சைக்கிள்லாம் நீங்கள் பின்னாடி வர ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அருமையான சைக்கிள்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் சைக்கிள்ஸ். ஸோ அக்ராஸ் த குளோப் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெயினாக சைனா, தைவான், இந்தியா, வியட்நாம், ஈவன் ஃப்ரம் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஜெர்மனி. இது யூரோப் எக்ஸ்ட்ரானா ஆப்வியஸாக யூரோப்பில் இருக்க எல்லா பிளேயர்ஸும் மோஸ்ட்லி எல்லா பிளேயர்ஸும் வந்திருப்பாங்க. அவங்கள தவிர யூரோப்புக்கு சப்ளை பண்ணுற பிளேயர்ஸும் இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவும் வந்து ஒரு க்ரோயிங் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி. இந்தியாவிலிருந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுனால இந்தியன் எக்ஸிபிட்டர்ஸும் இயர் ஆன் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க.
ஸோ ப்ராபப்ளி நீங்கள் இப்போ யமஹாவோட ஸ்டால் பார்க்குறீங்க. யமஹா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் வந்து மிட் டிரைவ், அதாவது மிட் மோட்டர், எலக்ட்ரிக் மிட் மோட்டர் பண்ணுறாங்க யூரோப்புக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மோட்டர்ஸ், மேபி 3000 4000 யூரோஸ் இருக்கும் மோட்டரே. ஐ மீன் மோட்டரில் பைக்கு. ஸோ விச் இஸ் நம்ம இந்தியா மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 லட்சம் ரூபாய் இருக்கும் அந்த பைக்கு. அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. பைக்கான பார்ட்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த ஷோ நடக்கிறப்ப நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஸோ சைக்கிள் ரேசிங், ப்ராபப்ளி நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரேஸ் நடக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ உள்ள லோக்கல் ரேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரேஸ் பண்ணுவாங்க. அதை வின் பண்ண ப்ரைஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ இன்னொரு வீடியோ பண்ணுவாங்க, அந்த வீடியோவில் பாருங்க, BMX ஸ்டண்ட், த வேர்ல்டு பெஸ்ட் BMX ஸ்டண்ட் பண்ணுற ஸ்டண்டர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதை தவிர எஸ்பெஷலி கிட்ஸ்க்கெலாம், ஸோ ஜெர்மனி மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு டே டு டே லைஃப்பில் ஒரு ஆக்டிவிட்டி, அவங்க மிஸ் பண்ணாத ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து அடல்ட் வரையிலும் எல்லாரும் உள்ளே வந்தால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டெஸ்ட் ரைட் ட்ராக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோன் கிட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் ரைட் ட்ராக் இருக்கும். அடல்ட்டுக்கு வந்து ரேசிங் ட்ராக் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் நியூ பைசைக்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ இது நெதர்லாண்டோட ஃபேமஸ் பிராண்ட் 10 வயசுங்கிறது ஒரு லைட் வெயிட் பைக். ஸோ இதெல்லாம் நியூ கான்செப்ட்ஸ், பைக்கில் வந்து நியூ கான்செப்ட்ஸ். கேட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க கம்ப்ளீட் செயினுக்கு பதிலாக பெல்ட் பண்ணுவாங்க. ஆல் கம்ப்ளீட் டிரைவே பெல்ட் டிரைவ் தான். ஸோ செயின்ங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ கேட்ஸோட ஸ்டால். ஸோ இது ஹை அண்ட் ரோட் பைக்ஸ். இது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ். எல்லாமே ஹை அண்ட் பைக்ஸ்ல யூஸ் பண்றது. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்தியாவில் இருக்க பேசிக் பைக்ஸ்ல எதுவுமே இருக்காது. ஸோ அந்த 3 lakh 4 lakh rupees இருக்கிற பைசைக்கிள் யூஸ் பண்ற காம்போனன்ட்ஸ் அது. ஸோ டெக்ட்ரோ அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸ் பிராண்டு. ஸோ இந்த ஹை அண்ட் காம்போனன்ட்ஸ் பண்ற பிராண்டு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் நீங்கள் சான்ஸே இல்லை இங்கே பார்த்துருக்கிறதுக்கு. ஸோ அவங்க எது புதுசாக பண்ணாலும் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. கேனன்டேல்ங்கிறது ஒரு ஃபேமஸ் பைக் பிராண்டு. ஸோ இந்த வருஷம் பண்ணியிருக்க ஒரு பைக் கான்செப்ட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் கால் இருக்கும், லெஃப்டின்னு சொல்லுவாங்க அது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா இருக்கும். ஒவ்வொரு அந்த சைக்கிள் இருக்கிற ஒவ்வொரு காம்போனன்ட்லையும் புது புது
இன்னோவேஷன், மெட்டீரியல் ஆர் இன்னோவேஷன், டெக்னாலஜி, ஸோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சைக்கிளில் இந்த ரோட் பைக்ஸ்லாம் சைக்கிள் ரேசஸ்லாம் நடக்குதுல்ல, ஸோ அந்த சைக்கிள் ரேசஸில் யூஸ் பண்ணுற ரோட் பைக்ஸ் கம்ப்ளீட் கார்பன். ஸோ எல்லாமே கார்பன் ஃபைபர் மெட்டீரியலில் பண்ண சைக்கிள் தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஹை அண்ட் அலுமினியம் பைக்ஸு. ஸோ ரீஸ் முல்லர் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்க ஒரு ஃபேமஸான கார்கோ சைக்கிள் பண்ணுற எலக்ட்ரிக் கார்கோஸ் ப்ளஸ் எலக்ட்ரிக் சைக்கிள் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த கார்கோ சைக்கிளில் இருக்க டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தைங்கள பின்னாடி ஸ்டோருக்கு போகலாம். ஸோ யூஸ்வலாக அந்த ஜெர்மனியில் எல்லாரும் அந்த சூப்பர் மார்க்கெட் போகிறது, ஸ்கூல் போகிறது, எல்லா ஆக்டிவிட்டியும் ஒன்றா பண்ணணும். ஸோ எல்லாம் செல்ஃப் டிபெண்ட்டாக அதெல்லாம் அவங்களே பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட், அவங்க நீடுக்கு தகுந்த மாதிரி பண்ண பைக்ஸ் தான். அது மாதிரி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் நீங்கள் சைக்கிளில் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறது, புதுசாக பண்ணுறது எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க. ரியல் கான்செப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரில் இந்த மாதிரி எதுவும் இல்லை. அழகா உள்ள உட்காந்துட்டு போகலாம் மழை பெய்ஞ்சதுன்னா. ஸோ இது வந்து ஸ்டால் எந்த அளவுக்கு மேசிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். இந்த ஒரே ஒரு ஸ்டால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த ஒரு ஸ்டால் செட்டப் பண்றதுக்கு மட்டுமே ப்ராபப்ளி அவங்க ஒரு 3 to 4 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பேஸ் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிருந்தாங்க. இவ்வளோ மேசிவ் ஸ்டால் நான் பார்த்ததுலேயே ஒரு பெரிய ஸ்டால் இது. ஸோ இந்த பிராண்ட் பண்ணியிருந்த ஸ்டால் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில பைக் ப்ரைஸஸ் எல்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 3,500 euros ரீட்டைல் அப்படின்னா ரஃப்லி 3.5 லட்சம் ரூபாய். 3.5 லட்சம் ரூபாய் 3449 இது 6 லட்சம் ரூபாய். ஸோ ப்ராப்ளி யூரோப்பில் ஓரளவுக்கு எல்லாம் ஒரு மிட் ஹை அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஒரு சைக்கிள். பில்ஜியன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான இட்டாலியன் பிராண்ட். ஸோ இவங்க ரொம்ப அருமையான ஹை அண்ட் பைக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இது கான்செப்ட், அந்த அவங்க டிவைஸ் எல்லாம் உள்ள எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த டிவைஸ் ப்ளஸ் சைக்கிள் எப்படி இருக்கும் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக ஒரு கண்ணாடி சைக்கிள் ப்ளஸ் அதில் அவங்களோட காம்பனன்ட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ உள்ள ஸ்டால்குள்ளேயே உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டு கஃபே பார் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ ஸ்டால் எக்ஸிபிட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பாடை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஈவன் ஜெர்மனியில் நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாலுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபுட்டு புக் பண்ணோம்னா இந்தியன் ஃபுட்டே கிடைக்கும். ஸோ அதனால் ஃபுட்டுங்கிறது ஒரு பெரிய கன்சர்னாக தெரியல அங்கே. எலக்ட்ரிக் பைக் பேட்டரி ஆப்ரேட்டட். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் 3 வீலர்ஸும் இதுதான் கான்செப்ட் ட்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் வந்து வேன் வச்சு சாப்பாடு பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி இது ப்ளஸ் இது வந்து நம்ம பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டு, ஆட்டோ டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்க கார்கோ பைக்ஸ் ஆனால் எல்லாமே எலக்ட்ரிக் தான். ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சார். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் அங்கே நிறைய இருக்கு யூரோப்பில். இந்த என்னண்டாங்கிறது அந்த எலக்ட்ரிக் டிரைவ் ட்ரெயின் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களும் வந்து ஒரு யூரோப்பில் ஒரு பெரிய பிளேயர். ஸோ அவங்களோட நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்படி டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள்.
ஹோப்ஃபுல்லி இது இந்த மாதிரி எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும், கொஞ்சம் புதுசாக ஏதோ பார்த்தமாகவும் இருக்கும். Hope you enjoyed it. KTM ஸ்டால், இதுதான் KTM ஓட ஒரு பெரிய ஸ்டால். KTM ஓட என்டையர் ரேஞ்ச் ஆஃப் பைக்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி த அல்டிமேட் பைக்ஸ் நீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸோ நீங்கள் இப்போ இந்தியன் சைக்கிள்ஸ் எல்லாம் ஷிமானோ கியர்ஸ்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் பேசிக். இங்கே இந்த ஷிமானோவோட த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், ஆல் த ஹை அண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங்லாம் ஒயரே இல்லாமல் எலக்ட்ரானிக் ஷிஃப்டர்ஸ், ப்ளூடூத்லேயே ஷிஃப்ட் ஆகும் கியர்ஸ், அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க, அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் ஹை அண்ட் நியூ காம்பனன்ட்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே இங்கே நடக்கும். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய புதுசாகவும் தெரிஞ்சுருப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.